You are going to showcase your talent. So what kind of talent you can showcase today? Mimicry பண்ணலாம்னு இருக்கேன். Wow, super. So what are the voice you can Tamil, Telugu, Malayalam, only Tamil. Saravanan, wishing you all best. Okay, எல்லாரும் சேர்ந்து சரவணனுக்கு ஒரு பெரிய cheer up கொடுத்தலாமா? So let's have some energy. Give a energy to them. Okay, all the best, Mr. Saravanan. Here we go. The stage is your rock. Hi all. First வந்து விஜய் சேதுபதி வந்து அப்படி பேசியிருப்பாருன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி வந்து மிர்ச்சி ஸ்டார்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கேம் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப பெருமையாக ஒரு மாதிரி டேலண்ட்லாம் வந்து இது பண்ணுறாங்க. ஐயோ பா செம கூட்டம் நிறைய மொழி பயங்கரமாக இருக்குது. மூணை விட்டு வாசல் நகலாடி இருக்கு மூணுக்குது. நீ நம்ம மூணுக்குது எங்கள் அம்மா கம்முனுக்குது. நான் குமாரி வேலையா லெவலுக்குலாம் கல் பண்ணி எடுத்து குமுத விட்டு வாசலை வச்சேன். ஐயோ குமுத ஹாப்பி நச்சு மச்சான் மல்ச்சோம் செம்மையா சூப்பரா கெத்தா கலசலா கில்ட்டா ஷோவா ஐயோ அவ்வளோ அடுகு ஒரு நாள் புளி துரத்த ஓட புளி ஏதோ இல்லாமல் மேடை தாண்டி செருவில் பாஞ்சி மரம் இருந்து இலையை விட்டு கட்டிச்சுக்கிற கொடியை பிடிச்சி தொங்க அந்த கொடி பாம்புன்னு தெரியும். என்னன்னா இது எழுவாளுக்குன்னு மேலே பார்த்தாங்க ஒரு தேன் கொடுத்துச்சுன்னா அந்த தேனுக்குள்ளேருந்து ஒரே ஒரு புளி தேன் மேலே ஒரு நலுகி ஒலிக்க வாய்ப்பு விழுந்தா மேலே மரம் கீழே சாவு அங்கேயும் அழிவு நிச்சயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் அந்த ஒரு நொடி பாம்பாவது பள்ளமாவது புளியாவது புண்ணையாவதுன்னு உசுறு போனா மசுறு போச்சுன்னு நாட்டை நீட்டி தேனை நக்கியாகன்னு சொன்னா. ஓகே, நீங்க விஜய் ஃபேனா நீங்க இல்ல அவர் வாய்ஸ் தான் பேசிட்டு தான் கேட்டேன். ஓகே, சோ நெக்ஸ்ட் வாய்ஸ் ப்ளீஸ். மாதவன் பேசிதான். மாதவன் இருந்தாச்சு. ஏதாச்சும் ஷாலி வேணுமா சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு. இல்ல ஷாலி தான் தேடிட்டு இருக்கேன். கான்செப்ட்டுக்கு மட்டும்தான் ஓகேவா, மற்றெல்லாம் கிடையாது. ஒன்லி கான்செப்ட் மாதிரி சொல்லுங்க. ஷாலி வேணா கூப்பிடுறேன். சுகன்யா ப்ளீஸ். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஷாலினி மாதிரி இல்லைனால ஒரு லோ பட்ஜெட் ஷாலினி மாதிரி கிடைச்சிருக்காங்க. ஜஸ்ட் ஸ்டாண்ட் ஐடியலி. ஓகே இல்லை சரி, ஜஸ்ட் லைக் தட். அவங்க வந்து ஒரு அலைபாதை டேலண்ட் தானே. ஓகே சூப்பர். டன் ஹியர் வி கோ. ஏ ஷாலினி நீ அழகா இருக்க நினைக்கல, உன் மேல ஆசைப்படல. அணையில இருந்து ரொம்ப பயமா இருக்கு, யோசிச்சு சொல்லு. மாணவன் சொல்லும் போது அந்த ஷாலினி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க. நீங்க சொல்ல இந்த ஷாலினி பயந்து ஓடுறாங்க, திருச்சி ஓடுறாங்க. ஓகே சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வாய்ஸ். நாடு எங்க போகுது? மான சுட்டா ஜெயில போறாங்க, மனுஷன் சுட்டா வெளில போறாங்க. எனக்கு எங்க போகுது என் நாடு? உன்னை செருப்பால் அடிக்கணும் செருப்படி. மதி எனதான் நாயை குளிப்பாட்டு நடுவில் வச்சல அது புதி கடந்து தின்னா போகும். அந்த மாதிரி தான் மோக்ஸ் பண்ணு. என்ன சொன்னீங்களா இல்ல சும்மா சொல்றீங்களா? இல்ல உங்களை சொல்ல, நீங்க நல்லா பண்றீங்க. ரொம்ப பாக்க நல்லா பண்ண தெரியுது. ஓகே நெக்ஸ்ட் வாய்ஸ் ப்ளீஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம கேப்டன் வந்து அதாவது நான் என்ன சொல்றது, இந்த வெயிலையும் வந்து நீங்க செட்டு போட்டிருக்கீங்கன்றதுக்காக ஃபர்ஸ்டே வந்து நான் ஒரு என்ட்ரியை போட்டேன். அந்த கேமராமேன் ஒருத்தர் அவர் தான் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருக்காரு. அவருக்கே ஒரு கை தட்டு கொடுக்கணும். ஊன்னு கத்திட்டு அவரை கூப்பிட்டு கார் ஓட்டுனா அவர் என்ன பண்ணுவாரு சொல்லுங்க? நான் வேணா பைக் எடுத்துட்டு வந்து பைக் ஓட்டி காட்டவா? சும்மா நான் பார்த்துட்டு இருப்பேன். அப்புறம் இப்படி அடிச்சேன்னா அப்புறம் இதெல்லாம் தெரிச்சு போயிடும். பார்த்துக்கோங்க. கண்ணு செவக்கும் கையை துடிக்கும். அப்புறம் கரண்ட் பாக்ஸ் அடிச்சுன்னா அப்புறம் இவங்க தான் வரணும். தீயரிப்பு துணியை வந்து அப்புறம் அணைக்கணும்னா நான் என்ன பண்றதுன்னு என்ன சொல்றது? இந்த தவசி வாக்கு மாறாலும் மாறும், எங்க சுபியோட வாக்கு மாறாது. வாய் சொல்லிட்டு போயிடுவாங்க. கேப்டன் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கீங்க, அப்படியே இருக்கீங்க. நம்ம டீம் இங்க இருக்கவங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொன்னா என்ன சொல்லுவீங்க கேப்டன் ஆனது? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, என்ன சொல்றேன்னு சொல்றதுக்குள்ள என் வாய்ஸ் வெளியே வந்துருச்சு. ஒன்றும் இல்லைங்க, வயசு இருக்க வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வயசு போயிடுச்சுன்னா வயசு வராது. இருக்கிற வயசுல வந்து காசுக்காக ஓடுறதை விட நல்ல நட்பு, என் நட்பு வந்து பரத் அபு நல்ல அண்ணன் இருக்காரு, அவங்களுக்கு கையை தட்டுங்கல. ஈவென்ட் பத்தி ஏதாவது 4 வார்த்தை சொன்னா பரவாயில்லை. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கார்பரேட் ஸ்டார்ஸ் நான் வந்து நட்சத்திரத்தை பார்த்துருக்கேன். ஆனால் இந்த கார்பரேட் நட்சத்திரம் இப்போதான் பார்க்குறேன். போன வருஷம் பார்த்தேன், நல்லா ஷோ ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து அடுத்த விஜயகாந்த் இல்லை ரஜினிகாந்த் மாதிரி வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா என்ன, அவருக்கு முடி இருக்கு, உங்களுக்கு அவருக்கு முடியல, உங்களுக்கு முடி இருக்கு. மொட்டை அடிச்சிருந்தீங்க ரஜினிகாந்த் தான். நன்றி, வணக்கம். Thank you so much and wish you all best. And Karthik. Thank you so much.